ஐபிஎல் போட்டியில் சூழ்நிலையை அறிந்து ஜடேஜா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருவதாக சென்னை அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் மைக் ஹசி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னையில் இன்று நடைபெறும் 46வது லீக் போட்டியில் சென்னை ஹைதராபாத் அணிகள் பலப்பரட்சை நடத்த உள்ளன. நடப்பு தொடரில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் ஹைதராபாத் அணியை சொந்த மண்ணில் சென்னை அணி கட்டுப்படுத்துமா என ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சென்னை அணி இதுவரை விளையாடிய 8 போட்டிகளில் 4 போட்டிகளில் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் 5வது இடத்தில் இருக்கிறது. பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைய சென்னை அணி இனி நடைபெறவுள்ள 6 போட்டிகளில் 4 வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. போட்டிக்கு முன்னதாக பயிற்சியின் போது தோனி புதிய ஹேர் ஸ்டைலில் தோற்றமளித்து மைதானத்தில் சுற்றியிருந்த ரசிகர்கள் அனைவரையும் இமைக்காமல் ரசிக்க வைத்தார். செய்தியாளர்களிடம் பேசிய சிஎஸ்கே பேட்டிங் பயிற்சியாளர் மைக் ஹசி, கடந்த சில போட்டிகளில் சென்னையில் பனிப்பொழிவு பந்து வீச்சாளர்களுக்கு மிகுந்த சவாலாக இருந்ததாக கூறினார். எனினும் இன்றைய போட்டியில் சிறப்பாக பந்து வீச முயற்சி செய்து வருவதாகவும் தெரிவித்தார். ஜடேஜா சிறந்த ஃபார்மில் இருப்பதாகவும் ஹசி தெரிவித்தார். He's obviously one of our best players. He plays a very important role with bat and ball and in the field. I mean, that's why he's been so great for us for a long period of time, because he can contribute with ball, bat and in the field. So it makes him almost 3 players in one. So yes, of course he's going to be very important tomorrow, but he's important every match that we play. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஹைதராபாத் அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளர் முத்தையா முரளிதரன், பந்து வீச்சாளர்களை விட பேட்டிங் செய்பவர்களுக்கு இம்பாக்ட் விதி சாதகமாக இருப்பதாக கூறினார். It's mainly, I would say, it's bat is dominating at this tournament. Because இது ஒரு 1 year தான் நடக்குது. So அடுத்த year bowlers will come up with anything. See, it's a game study பண்ணி என்ன மாதிரி பண்ணணும் அவங்க ட்ரெயின் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வருஷம் கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. டெஃபினெட்லி அது இப்படியே தான் இந்த ஹிஸ்டரியிலே போகணும்னு நினைக்கல. தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரரான நடராஜனுக்கு இந்திய அணியில் இடம் கிடைக்காதது குறித்த கேள்விக்கு பதிலளித்த முரளிதரன், கடந்த 5 ஆண்டுகளாக நடராஜன் சிறப்பாக பந்து வீசி வருவதாகவும் ஆனால் அவர் கவனிக்கப்படவில்லை என்றும் கவலை தெரிவித்தார்.